Dear students, welcome to Maximum KMA channel. 10th Standard Maths Chapter-7 MENSURATION Example-7.18 கான சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே ரெண்டு சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டருக்கான டயாமீட்டர் 7 cm, அதோடைய ஹைட் வந்து 21 cm கொடுத்துருக்காங்க. அது சிலிண்டர் ஏ. சிலிண்டர் பிக்கு வந்து நமக்கு டயாமீட்டர் வந்து 21 அண்டு ஹைட் வந்து 7 cm. ஃபார் சிலிண்டர்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தாங்க. Find out cylinder whose volume is greater. இப்போ இந்த ரெண்டு சிலிண்டரில் எந்த சிலிண்டருடைய வால்யூம் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சிலிண்டருக்கான வால்யூமை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின். அதில் செகண்ட் சப்டிவிஷன், வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம இது ரெண்டுத்துக்கும் வால்யூமை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்றில் இந்த வால்யூமை ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும். அப்படி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏ சிலிண்டருக்கும் பி சிலிண்டருக்கும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய, நமக்கு ஒரு ஆன்சர் ஃபர்ஸ்ட்டாக கிடச்சிருக்கோம்ல, அதில் வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சிலிண்டருக்கு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதையும் செக் பண்ணணும். மூணாவது என்னென்னா ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ அண்ட் பி. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி, இதோடைய ரேஷியோ, அதாவது இந்த வால்யூம் டிவைடட் பை இந்த வால்யூம். இந்த மூணு கொஷனுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னென்னன்றதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் கிவன். மொத்தத்தில் ரெண்டு சிலிண்டர் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஏ, இந்த சிலிண்டர் ஏ, இன்னொன்று சிலிண்டர் பி, மொத்தம் ரெண்டு சிலிண்டர். சிலிண்டர் ஏக்கு நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க டி அப்படின்றது நமக்கு 7 cm. நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் தான் வேணும். ஏன்னா ஃபார்முலாவில் ரேடியஸ் ஆர் தான் வரும். இப்போ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 7 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அதுதான் ரேடியஸ், 7/2 cm. அதே மாதிரி இதோடைய ஹைட் என்னன்னு பாருங்கள். சிலிண்டர் ஏக்கான ஹைட் ஹெச்ன்றது நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, they had given 21 meters, 21 cm. இப்போ சிலிண்டர் ஏக்கானது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சிலிண்டர் பிக்கு அதே மாதிரி டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, டின்றது 21 cm. இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரேடியஸ் நமக்கு வேணும். ஸோ ரேடியஸ் ஆர்னா என்ன, டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 21 டிவைடட் பை 2 இது சென்டிமீட்டரில். அடுத்ததான் சிலிண்டர் பிக்கான ஹைட்டு. சிலிண்டர் பிக்கான ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹெச்ன்றதை 7 cm. இப்போ ரேடியஸ் ஹைட்டு ரெண்டும் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதோடைய வால்யூம் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கான வால்யூமை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து வால்யூம் எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா, பை இன்டூ r square h, pi r square h, cubic units, cu units. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஏ சிலிண்டருக்கான வால்யூமை கண்டுபிடிப்போம். அப்போ என்ன எழுதணும்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், எந்த சிலிண்டருக்கான வால்யூம், ஏ, சிலிண்டர் ஏக்கான வால்யூம், பைன்றது 22/7. இந்த இடத்துல ஏக்கு, ஏ சிலிண்டருக்கு ரேடியஸ் என்ன, 7/2 இன்ட்டு 7/2. ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 தடவை 7/2 இன்ட்டு ஹெச். ஹெச்னா என்ன, நமக்கு இந்த இடத்துல 21 கொடுத்துருக்காங்க. அப்போ 21. இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த 2 இந்த 22 கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2, 1 2s are 2. இப்போ 11 இன்ட்டு 7 77 ஆகிடுச்சு. இந்த 77 21 மல்டிப்ளை பண்ணணும். 77 கூட 21 மல்டிப்ளை பண்ணுறோம். 1 7s are 7, 1 7s are 7, 7 2s are 14, 7 2s are 14 plus 1 is 15. 7 11 1 6 1 1 6 1 7. ஃபைனலாக நமக்கு மேலே இருக்க நியூமரேட்டர்ஸ் இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண உடனே 1617 டிவைடட் பை ஒரு 2 இருக்குது, அந்த 2 எழுதிக்கலாம். இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 1s are 2, 2 8s are 16 ஒரு 0. அகைன் 2 8s are 16, ரிமைண்டர் 1, 5 2s are 10. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வால்யூம். இப்போ வால்யூம் 808.5. வால்யூம் என்ன யூனிட்ஸில் எழுதணும், கியூபிக்கில் எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர், அதனால் சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதுகிறோம். சிலிண்டர் ஏவோடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. சிலிண்டர் பிக்கு பைனா 22/7,
ஆர்ன்றது என்ன கொடுத்துருக்கோம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 21/2. அப்போ 2 தடவை 21/2 ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்குது இன்டூ ஹெச். ஹைட் என்ன நமக்கு இதுக்கு இங்கே பார்க்கணும். ஹைட்டு சிலிண்டர் பிக்கு 7. ஓகே 7 போட்டாச்சு. இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2 1 2s are 2. ஃபைனலி மேலே வந்து 11 இருக்குது, ஒரு 21 இருக்குது, இன்னொரு 21 இருக்குது, டிவைடட் பை 2. 21 and 21 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21 into 21 1 1s are 1 1 2s are 2 2 1s are 2 2 2s are 4 1 4 4 441 441 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு 441 மறுபடியும் ஒரு 441 584 4851 4851 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 2 2s are 4 2 4s are 8 2 2s are 4 2 5s are 10 ரிமைண்டர் 1 2 5s are 10 2425.5 சென்டிமீட்டரில் க்யூப் இல்லைனா கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ ஃபைனலி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு 2425.5 மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப்ன்றது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. சிலிண்டர் ஏக்கு வந்து 808.5. இப்போ ரெண்டுத்தையும் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வால்யூம் இஸ் கிரேட்டர்னு கேட்குறாங்க. எதோடைய வால்யூம் வந்து கிரேட்டர்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் என்ன, அவங்க கேட்டது எது கிரேட்டர்னு. வால்யூம் பார்க்குறோம், ஏ சிலிண்டருக்கும் பி சிலிண்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது சிலிண்டர் பி தான் வால்யூம் வந்து கிரேட்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி தான் இஸ் கிரேட்டர். இந்த ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் ஒன். செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கிரேட்டராக இருக்கக்கூடிய வால்யூம் இருக்குங்களா, கிரேட்டர் வால்யூம் நம்ம எது கிடச்சிது, பி. இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பியோடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சோம், அது அதிகமாக இருந்தது. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவும் இது அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 2 சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது வால்யூம் வேறு, சர்ஃபேஸ் ஏரியா வேறு. சர்ஃபேஸ் ஏரியானா மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியா, வால்யூம்னா உள்ளே எவ்வளோ பிடிக்குன்றது. இப்போ இதுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிஎஸ்ஏ நமக்கு வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும். சரிங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். இது ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா. அதுவும் நம்ம டோட்டலாக எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியான்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ சிலிண்டர் 1க்கு வருவோம். ஓகேங்களா, இதுக்கான டிஎஸ்ஏ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ, அதாவது ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு 2πக்கு 22/7 இன்டூ ஏவோட சிலிண்டருக்கான ரேடியஸ் 7/2. சரிங்களா, அந்த 7/2 போட்டாச்சு. இன்டூ ஹெச்சையும் ஆரையும் ஆட் பண்ணணும். ஹெச்ன்றது என்ன, ஏவோடைய சிலிண்டருக்கு 21 ப்ளஸ் ஆர் வந்து இங்கே 7/2 போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே 22 இருக்குது இன்டூ இந்த 2ஐயும் இந்த 21ஐயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 42 + 7 என்ன ஆகும், 49 டிவைடட் பை 2 ஆகிடுச்சு. இப்போ இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 49 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 49 இன்னொரு 49 ஆட் பண்ணுறோம் 13 1 539. இப்போது இதுக்கான யூனிட் என்ன, நம்ம கண்டுபிடிச்சது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இருக்கிற யூனிட் சென்டிமீட்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் பி, ரெண்டாவது சிலிண்டருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, ஒரு 2 இன்டூ பைக்கு 22/7 இன்டூ ஆர். சிலிண்டர் பிக்கு ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம் 21/2 இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். ஹெச்ன்றது 7, ஆர்ன்றது 21/2. 7 + 21 டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 22ம் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும் 66 இன்டூ 7 2s are 14 2 7s are 14 21 கூட வந்து ஆட் பண்ணுறோம். 14 21 5 ஒரு 3 35 டிவைடட் பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6 2 3s are 6. இங்கே வந்து 1. 33யும் 35யும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 35 இருக்குது, 33யும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 5s are 15 1 3 3s are 9 + 1 is 10. 3 5s are 15 ரிமைண்டர் 1 3 3s are 9 + 1 is 10. 5 5 1 1. ஓகே 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது என்ன,
total surface area. Question second one என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை வெதர் சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம், எந்த சிலிண்டருக்கு வால்யூம் அதிகமாக இருக்கோ, அதாவது பி சிலிண்டர் தான் வால்யூம் அதிகமாக இருக்குது, இந்த சிலிண்டருக்கு ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சிலிண்டருக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு வால்யூமும் அதிகம், அந்த வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரை கண்டுபிடிக்கிறோம். அங்கே பார்த்தாலும் ஏக்கு கம்பேர் பண்ணும்போது பி தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சொல்யூஷன் நம்ம இதுக்கான ஆன்சர் therefore அவங்க என்ன கேட்டாங்க, கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் வால்யூம் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதை அப்படியே எழுதணும். therefore சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டேன். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ அண்ட் சிலிண்டர் பி. இப்போ ரேஷியோன்னு கேட்குறாங்க, எதுக்கான ரேஷியோ, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ டிவைடட் பை, ரேஷியோனா என்ன, டிவைடட், சிலிண்டர் ஏ டிவைடட் பை சிலிண்டர் பியை கண்டுபிடிங்கன்றாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஏ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 808.5 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த பி சிலிண்டர் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2425.5. ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ இன்ட்டு 10 டிவைடட் பை 10 போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கரெக்டாக கேன்சல் ஆகும். இந்த டிஜிட்ஸ் வந்து டெசிமல் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இதே மாதிரி இதை இங்கே டிவைட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுறோம், இங்கே 8 இருக்குது, இங்கே 24 இருக்குது, 8 3s ஆர் எவ்வளோ 24. ஸோ நியர்பை 24க்கு வந்துடுச்சு. நம்ம வேணால் இந்த 808.5 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்சர் வந்துடுச்சுன்னா இது 1 டைம், இது 3 டைம், 3 5s are 15, 1 3 8s are 24 + 1 is 25. இங்கே 0 இருக்கிறதுனால அப்படியே 25 போட்டால் 3 8s are 24. இப்போ 2425.5 வந்துருச்சு. அப்போ இந்த 808.5 1 டைம்ஸ், கீழே 3 டைம்ஸ், ஃபைனலாக 1 டிவைடட் பை 3. அண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோன்னு கேட்டால் இதை என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை 3 1:3 நம்ம எழுதணும். இதுதான் வந்து ஃபைனலாக ரேஷியோ ஆஃப்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ இஸ் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி நீங்கள் கொடுத்து ஃபைனலாக 1:3 ஆன்சரை கொடுக்கணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.